ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? எதுவும் வார்த்தை வாயில இருந்து எதுவுமே வரல இப்போ. ஒன்னும் சொல்றதா இல்ல, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லைன்னா எபிசோட் எப்படி பண்றது? அது சார் இல்ல, பட் பிஃபோர் வி ஸ்டார்ட் அதான் வந்து நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். யூஸ்வல் எபிசோட் எண்டில் தான் இதை சொல்லுவேன். பட் லாஸ்ட் டைம் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன், நான் மலேசியால இருந்து பேசுறேன் அப்படி இப்படின்னு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களை வந்து ஃபாலோ பண்றதுக்கு. அதாவது இது ஆரம்பிக்கும் போது மெட்ராஸ்ல இருந்து ஒரு 5 பேர் ஃபாலோ பண்ணா போதுன்ற லெவல்ல இருந்துச்சு. இப்போ என்னடா ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லா இடத்துல இருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 350 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. 350 கிட்ட இருக்கும். அதுதான் இப்போ இமீடியட் டார்கெட். அதாவது இந்த அடுத்த வீக்கெண்டுக்குள்ள 350 வரணும். அண்ட் அடுத்த இந்த சீசன் டார்கெட் வந்து 500 நமக்கு. பட் அது சொல்லிட்டு இந்த எபிசோட் வந்து ஸ்பர்ஸ் ரிவ்யூ அண்ட் அஃப்கோர்ஸ் யூரோப்பா லீக் ப்ரீவியூவும் டெக்னிக்கலி பண்ணணும். பட் நமக்கு அந்த டீம் எல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது. ஸோ மெயினா ஸ்பர்ஸ் ரிவ்யூ. நான் அதை கூட பார்க்கல. அந்த இவங்க பெல்ஜியன் சைடு ராயல் யூனியன் செயின்ட் ஜில்வாஸ் புச்சர் பண்ணது போதும். எனக்கு வந்து வேணாம் அட்டெம்ப்டே பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எனக்கு நம்மளுக்கு அந்த போன வாரம் ஒரு பேரை சொன்னீங்களா, நம்மளுடைய கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. ஐயோ தயவுசெய்து சொல்லாதீங்க. அவர் வந்து நம்மள வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிட்டு நான் தாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டுங்க, தப்பி தவறி இந்த அவர் சொன்ன பேரை ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. நான் தயவு செஞ்சு நீங்க ஏன் ப்ரொனவுன்ஸே பண்ண வேண்டாம். பேர்லாம் அட்டெம்ப்டே பண்ண போறது இல்ல. ஆமா ஆமா. பட் அதுதான் இல்ல, யூரோப்பா லீக் பத்தி ப்ரீவியூ ரொம்ப ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கும் ஒன்றும் அவ்வளோ தெரியல. பட் மெயினா ஸ்பர்ஸ் கேம்லேயே நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தியே பேசுவோம். எங்க ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சிடலாமா? ஸ்கோர் எல்லாருக்கும் தெரியும், 2-1 ஃபைனல் ஸ்கோர். ஸ்பர்ஸ் 2, லிவர்பூல் 1. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லாஸ், அன்பீட்டன் ரன் இதோட எண்ட் ஆகுது. என்ன நினைச்சீங்க? என்ன இது எப்படி சம்மரைஸ் பண்றது நம்ம இந்த கேமை? ஐட் சே இது ஒரு கேம் வந்து we deserve something and I think Klopp சொன்ன மாதிரி it was the cruelest of most unfair game that he's ever seen அப்படின்னு சொல்லி. I think I just expected சரி இத்தனை டிசிஷன் நம்மளுக்கு எதிர்த்து போகுது, சரி அட்லீஸ்ட் நம்ம டிராலையாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இவ்வளவு தப்பான டிசிஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கூட யாடா இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிதான் இருந்தேன். பட் அதுவும் இல்லை. I'd say what all could go wrong எல்லாமே ஒரே கேம்லயே நடந்துச்சு, which is good. I say it is good. என்னடா லூசு பையன் மாதிரி it is goodங்கறியே அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, I'd say this is the start of the season. You see every single player after the game, they knew okay எல்லாருமே நமக்கு எதிர்த்துதான் இருக்க போறானுங்க, எவனுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல, எல்லா டிசிஷனும் நம்மளுக்கு ஏத்த மாதிரிதான் வரப்போகுது. இது 4வது ரெட் கார்டு. இது வந்து கார்டை கூட விட்டுருங்க, எனக்கு எல்லாத்த விட அது தாங்க முடியாத டெசிஷன் வந்து அந்த ஆஃப் சைடு தான். அதாவது ஆஃப் சைடே இல்லாத இடத்துல ஒரு ஆஃப் சைடு கொடுத்தானுங்க பாருங்க. எனக்கு அதான் I mean we'll get to that, but I'm just saying everyone realized that everyone is against us. எல்லா பிளேயருக்கு இப்ப அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It's just that everyone is really scared. நம்ம ஏதோ ஒன்று பெருசா பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது இப்ப பார்க்கும்போது. So everyone are collectively just scared. Okay, இவனுங்களை வந்து பயந்துதான் இருக்கணும், இவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த அபிஷியேட்டிங்லாம் ஏதாச்சும் பண்ணாதான் நம்ம பழைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்ப பிளேயர்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ரைட்டு, we have to be on it from the first whistle அப்படின்னு. அதுக்கு முதல்ல 11 பேர் வச்சு விளையாடணும். எப்ப பார்த்தாலும் 20 நிமிஷத்துக்கு அப்புறமே ஒருத்தர் கிளம்பினானா எங்க விளையாடுறது? ஆமா, ஆனா அதான் ஒரு விஷயமா வருவோம் இல்ல. பட் டு சம்மரைஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி, லைக் ஐ திங்க் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். அந்த கிளாப் சொன்ன மாதிரி யூ கான்ட் ரியலி ஆஸ்க் மச் மோர் தென் திஸ். அதாவது 10 மென்னா இருக்கும்போதும் சரி, 9 மென்னா இருக்கும்போதும் சரி, லைக் அன்பிலீவபிள் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஸ்பர்ஸ் வந்து அதாவது தே நீடட் அன் ஓன் கோல், அதுவும் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் ஓன் கோல் ஃபார் தெம் டு ஆக்சுவலி வின். அதாவது இது வரைக்கும் இந்த ஸ்பர்ஸ் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அது இதுன்னு சொன்னாங்க. இதே ஒரு மேன் சிட்டி இந்த பொசிஷன்ல இருந்தாங்கன்னா we would have lost some 4-1 5-1 ஈஸியா. this proves என்ன கேட்டா that Spurs will struggle this season to be in the race, அந்த டைட்டில் ரேஸ்ல. பட் அதான் கேமுக்கு வருவோம். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேஜர் இன்சிடென்ட்
ஐ திங்க் லூயிஸ் டியாஸோட அந்த கோல் தானே ஃபர்ஸ்ட். இல்ல சாரி, கர்டிஸ் ரெட் கார்டு கரெக்ட். என்ன நினைச்சீங்க? ஏன்னா பண்டிட்ஸ் வைஸ் வந்து ரொம்ப 50-50 இருந்துச்சு. அதாவது ஏன்னா இஸ் ட்ரை டு ஸ்டெப் ஆன் த பால், அது ஸ்லிப் ஆகி அவனோட காலில் போயிருக்கு. அண்ட் நிறைய பேர் இந்த ஆலன் ஷேரர்லாம் இன்னைக்கு பிபிசியில காலையில பேசிட்டு இருந்தான். சொன்ன அந்த மாதிரி வாட் இஸ் ராங் வித் விஏஆர் த வே இட் வாஸ் ஷோன் டு த ரெஃப்ரி. அந்த ஃபைனல் இமேஜை நீ ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ ரீவைண்ட் பண்ணி போறதுல எதுவும் யூஸ் இல்லை. பிகாஸ் த ஃபைனல் இமேஜ் லுக்ஸ் வெரி பேட். அது ஒரு ஸ்டில் இமேஜா இருந்ததுன்னா இட் லுக்ஸ் வெரி பேட். யூ ஹாவ் டு ஷோ இட் ஃப்ரம் த ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் அட் லைவ் ஸ்பீடு, அதுக்கப்புறம் தான் யூ கேன் ஷோ தம் அட் ரீப்ளேலாம் அப்படின்னு. அது ஸோ அதுதான் ஆலன் ஷேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நாட் ஜஸ்ட் ஃபார் கர்டிஸோட இன்சிடென்ட், பட் நிறைய இன்சிடென்ட் இது முன்னாடி மற்ற டீமுக்கு எல்லாமும் இதே மாதிரி சிமிலர் ரெட் கார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமும் தேவ் செட் த சேம் திங். ஸோ அந்த விதத்தில் ஓரளவு கன்சிஸ்டண்டா இருக்காங்க இந்த பண்டிட்ஸ்லாம். நீங்க என்ன நினைச்சீங்க? ரெட் கார்டா இல்லையா? இல்ல, ரியல் டைம்ல ஐ தாட் இட் வாஸ் a yellow. When he replayed it, I knew it is going to be a red. Is it a red ஆங்கிறது நான் என் கேள்வி பதில் கேட்டா I'd say he tried to go for the ball. There is no malicious intent. எதுவுமே கிடையாது. His foot rolled over the ball and it went and caught him. But yes, it is a red. We have to accept it. It is a red. It is unlucky, but it is a red. அவ்வளவுதான். அது நம்ம ஒண்ணுமே. Sometimes I've always felt Curtis Jones does this. He goes in. That's how we play. And Curtis Jones தப்பு சொல்லி நான் அதை சொல்ல. That is how we play. We go and try to pressurize the attacker into making some sort of a submission. And that's how we play. And sometimes in the mari we will be unlucky. Man, yeah, it is unlucky. It is a red. அவ்வளவுதான். I mean, உடனே வந்து கிளாப்பே சொன்னாரு, he tried to go for the ball rolled and that's why அவனோட கால் பே பட்டுச்சு அப்படின்னு. எஸ், நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது ரெட், அவ்வளவுதான். அது we have to accept it. ஏன்னா இது நமக்கு நடந்ததா கண்டிப்பா நம்ம கேட்டிருப்போம். ஆமா, இல்ல அதான் இப்போ பை மாடர்ன் லாஸ் வந்து இது டெஃபினட்டா ரெட் தான். லைக் மேபி ஒரு 10 years பேக், அதுதான் அந்த கேரி நெவில்லாம் சொல்லிட்டு இருந்தேன், மேபி ஒரு 10-15 years பேக் இது டெஃபினட்டா ரெட்டா இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் பை மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டெஃபினட்டா இது ரெட் தான் ஐ தாட். ஐ திங்க் ரீப்ளே பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் வீக் கூட வேற யாருக்கும் வேற ஏதோ ஒரு டீம்ல இதே மாதிரி சிமிலர், லாஸ்ட் வீக்கா இல்ல அதுக்கு முன்னாடி வீக்கான்னு தெரியல, சிமிலர் டேக்கிளுக்கு ரெட் கிடைச்சது. ஸோ ஐ டோன்ட் நோ. பட் அதுக்கப்புறம் அந்த லூயிஸ் டியாஸ் 10 men, அதாவது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஐ தாட் வி பிளேட் ரியலி வெல், கிரியேட்டட் அ வெரி குட் சான்ஸ். அண்ட் லூயிஸ் டியாஸ் வந்து பயங்கரமான ஃபினிஷ் ரைட் ஃபுட்ல, அதுவும் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ், அந்த இன்சைட் ஃபுட் டு பீட் அ கோல் கீப்பர் லைக் தட். அந்த லைக் இன்சைட் த போஸ்ட், ஜஸ்ட் இன்சைட் த போஸ்ட். சாரி, எனக்கு அது அவன் பால் அன்சைட் போகும்போது இவன் எங்க முடிக்கப்பறா, இது வெளியே தான் போக போகுது அப்படின்னு நினைச்சேன். He actually scored. Okay, I'll tell you what I thought, you tell what you thought, and then we'll come to what actually happened. நான் வந்து the ball went in. Then Lucius looked at the linesman. The flag was up. நான் வந்து okay, offside தான் போல அப்படின்னு நினைச்சேன். They showed the replay. They said VAR is taking the goal. They showed the replay. Replay காமிச்சு 5 secondsலயே they started the game. ஆமா, எனக்கு வந்து எங்க லைனே போட தேவையில்லையே, கண்கொள்ளா தெரியுதா அவன் ஆன் சைடுன்னு. லைனே போட தேவையில்லை அப்படின்னு. சரி, உடனே திரும்பி வந்தாங்களா. நான் வந்து ஓகே, அப்ப லைனே போட தேவையில்லையாட்டு இருக்குது, கோல் தான் கொடுக்க போறாங்க, தெளிவா தெரியுது ஆன் சைடு அப்படின்னு சொல்லித்தான் திரும்பி வந்துட்டான் இருக்கு கோல் லைனே போடாம அப்படின்னு நினைச்சேன். ரீப்ளே பார்த்ததுக்கு அப்புறம் they started playing on. எனக்கு என்னடா சொல்றீங்க, அவன் அவ்வளவு ஆன் சைடுல இருக்கான்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. This is what I thought when the game started again. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. ஆமா, லிட்டரலா இல்ல, ஆல்மோஸ்ட் த சேம் ரியாக்ஷன் தான். அதாவது நான் வந்து ஐ தாட் ஹி வாஸ் ஆன் சைட், லைக் போடும்போதே, லைக் ஐ டென்ட் திங்க் ஹி வாஸ் ஆஃப் சைட் அப்போவே, லைக் லைவ்ல பார்க்கும்போதே. ஸோ ஐ ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் கோல்னு. அண்ட் லூயிஸ் டியாஸும் ஒரு மாதிரி ஓடினான், லைன்ஸ்மேனை பார்த்துட்டே அதை செலிப்ரேட் பண்ற மாதிரியே ஓடினான் ஃபர்ஸ்ட். லைக் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3 செகண்ட் தான் பார்த்தேன், அதுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சேன். அப்புறம் தான் அப்படியே ஸ்லோவா ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சரி, ஓஹோ ஆஃப் சைடு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டேன். ரீப்ளே காமிச்சாங்க உங்களுக்கு அங்க இன்டர்நேஷனல் ஃபீல்ட்ல வந்து அந்த விஏஆர் செக்கிங் இதெல்லாம், இங்க கையில அதெல்லாம் ஒண்ணுமே வரல. லிட்டரலா வந்து அந்த ரீப்ளேல அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டிருந்தான், அந்த சலா கரெக்டா பால் த்ரூ போடும்போது ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு ஒரு 5, நீங்க சொன்ன மாதிரி 5 செகண்ட்ல கட் ஆயிட்டு பார்த்தா ஸ்பர்ஸ் ஹவ் ரீஸ்டார்டட் ஃப்ரம் வேர் அங்க சலாவோட ஆஃப் சைட் கோட் அண்ட் கோட் ஆஃப் சைட் இருக்கிற இடத்துல இருந்து தே ஹவ் ரீஸ்டார்டட். என்னடா அது, என்ன நடந்துச்சு, எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கே லைக் ஒரு 2 செகண்ட் ஆச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு. பிகாஸ் நான் வந்து இங்க என்னோட 3 ஹவுஸ்மேட்டோட பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து இது ஆஃப் சைடு இல்ல, இது கிளியர் ஆன் சைடு, இது கோல் கொடுத்துருவான் எல்லாரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
திடீர்னு என்னடா ஸ்பர்ஸ் திரும்ப பாஸ் பண்றானுங்க அப்படின்னு அவங்க டிஃபென்ஸுக்குள்ளேயே பாஸ் பண்ணிக்கிறானுங்கன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல அங்க. I think it was clarified by Dale Johnson, ESPN oda reporter. He said what happened was, it is so funny. அதாவது when VAR looks at that decision, அவனோட ஸ்கிரீன்லயே மேல சொல்லி இருப்பாங்க ஆஃப் சைட் செக், ஆன் ஃபீல்ட் டிசிஷன் நோ கோல், ஆஃப் சைட்னு சொல்லி தான் செக் பண்ணவே ஸ்டார்ட்டே பண்ணுவான் டெக்னிக்கலி. ஆமா, அவன் லைனை போட்டு பார்த்து லைனே போடாம பார்க்கும்போது ஓகே ஆன் சைட் தான், செக் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டானாமா. செக் கம்ப்ளீட்னு சொன்னால அவன் என்ன நினைச்சானா, ஆன்ஃபீல்ட்ல கோல் கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சா அவன் செக் கம்ப்ளீட்னு சொன்னானா. ஆன்ஃபீல்ட்ல வந்து அவன் செக் கம்ப்ளீட்னு சொன்னால ஓகே ஆஃப் சைடு தானே, செக் கம்ப்ளீட்னு சொல்லி அவன் ஆஃப் சைடு சொல்லிட்டானா. ஏய் என்னடா விளையாடுறீங்க? அதான் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பேசிக் கம்யூனிகேஷன். அதாவது இல்ல, ஆனா அதுவும் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்க இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்களான்னு தெரியல, அந்த கேரி நெவில், ஜேமி கேரகர்லாம் வந்து they would have trained, அந்த they would have refereed a matchன்னு அந்த ஒரு ராய்கின் அவங்க அந்த ஓவர்லாப்ல பண்ணுவாங்க அவங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ்ல ரெஃபரி வந்து லைக் he will say, அதாவது சாரி லைன்ஸ்மேன் அதில் சொல்லியிருப்பான், ஐ திங்க் மைக் டீம் தான் சொல்லியிருப்பான். லைன்ஸ்மேன் வந்து இஸ் இன் கான்டாக்ட், அதாவது இஸ் மைக்ட் அப். ஸோ ஆஃப் சைடுங்க கால் வந்து he would have made it at that point, ஆஃப் சைடு இந்த பிளேயர் at this, so இந்த கேஸ்ல வந்து you would have said offside DR, offside number 23 அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ கிளியரா வந்து லைன்ஸ்மேன் வந்து ஆஃப் சைடுன்னு சொல்லியிருப்பான், அதுல டவுட்டே இல்லை. ரெஃபரி வந்து ஆஃப் சைடுன்னு எதானு சொல்லியிருப்பான். ஸோ VARக்கு எப்படி அது தெரியாம இருந்ததுங்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க. ரேடியோ கட் ஆயிடுச்சா, லைக் இட் மே ஹவ் ஹேப்பன், ரேடியோ கட் ஆயிருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு வந்து நீங்க ஒரு டெசிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் செக் பண்றது இல்லையா? லைக் அவன் வந்து இவன் வந்து கீழே ஆஃப் சைடுன்னு கொடுப்பானா, அவன் வந்து செக் கம்ப்ளீட்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவானா, இவன் வந்து ஒத்துன்றுவானா. அதாவது ஒரு ஃபுல் சென்டென்ஸாவது முடிக்க வேணாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் வந்து இங்க MBBS தானே பண்ணேன் இந்தியால. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சர்ஜரியில எல்லாம் இருக்கும்போது அசிஸ்ட் பண்ணும்போது ஃபுல் சென்டென்சஸ்ல சொல்லணும். அதாவது 5 ml வாட் எவர் ட்ரக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ட்ரக் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, வெறும் குவான்டிட்டி மட்டும் சொல்லக்கூடாது. அத லைக் அது ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இருக்காதான்னு நான் கேக்குறேன். அதுதான் எனக்கு புரியல. எனக்கு அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றானுங்க, they knew they messed up 40 seconds after Spurs took the free kick. So what? Stop the game. அதுதான் எனக்கு அதுவும் புரியல. அது வந்து அவங்களால பண்ண முடியாதான் apparently. அந்த IFABன்னு அந்த வேர்ல்ட் வைட் பாடி இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஃபுட்பால், அவங்க தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இது என்னன்னாக்கா ஒன்ஸ் த பிளேயர் ஸ்டார்டட் அதை ஸ்டாப் பண்ண முடியாதான். It is a stupid thing. அது என்ன ஒரு stupid rule இது? அதான் ஓகே, நீ ப்ளே ஸ்டார்ட் பண்ணிட்ட, if that play is going to lead to a goal then fine. அவனுங்க டிஃபென்ஸ்க்குள்ளார பாஸ் போட்டுட்டு இருக்கானுங்க. What's going to happen? Stop the thing. What's going to happen? Give it a drop ball. Go look at the monitor. Do something. Yeah. இப்போ பெனல்டி பாக்ஸ்ல நடந்த சம்திங் வந்து அது ஒரு கார்னருக்கு லீட் பண்ணுச்சுன்னா, கார்னர் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றான்ல, வெயிட் பண்ணு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான்ல. இல்ல அந்த ஃபேஸ் ஆஃப் பிளே நடந்து முடிஞ்சு பால் வெளியே போனதுக்கு அப்புறமும் போய் செக் பண்றாங்கல்ல. ஆமா ஆமா. why not? இப்போ அடுத்த தடவை பால் வெளியே போகும்போது போய் பார்க்கட்டுமே. இப்போ கோல் செக் பண்றதுக்கு என்ன? அதுதான் எனக்கும் அது புரியவே இல்லை. லைக் ஐ ஜஸ்ட் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க பண்ணது. லைக் இட் மேட் ஜீரோ சென்ஸ் அது வாட் தே டிட். அதாவது இங்கிலாந்து ரெஃபரிலாம் வந்து புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க எப்படி இது பண்றதுன்னு மேட்ச் ஃபிக்ஸிங். அதாவது ஒவ்வொரு வாரம் வந்து எப்படிடா புதுசா தப்பு பண்ணலாம்னு ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் பண்ணவே முடியாது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிலாம் அவனுங்க புதுசா தப்பு பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. எப்படிடா இந்த மாதிரி தப்பு பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சீரியஸா. நீ VAR was brought in to reduce it. VAR கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு தப்பு இல்ல. ஆமா, VAR கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு தப்பு இல்ல. இன்னைக்கு இப்பதான் நான் ட்விட்டர்ல பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரென்ட்ஃபோர்ட் கேம்ல ஒண்ணு நடந்துச்சு பயங்கரமா. நான் பாக்கல, என்னாச்சு? அதாவது பால் வந்து பேக் பாஸ் வந்திருக்கு கீப்பர்ட்ட. இது வந்து யாரு, பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் யாரு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கீப்பர்ட்ட வந்திருக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கீப்பர் வந்து அது டேப் பண்ணி இஸ் கோயிங் டு கிக் இட் லாங். ஓகேவா? இந்த உம்புஎமோ வந்து இஸ் கம் சேசிங், பிரஸ் பண்றான் கீப்பரை. he has won the ball. இவன் வந்து கிக் எடுக்கிறேன்டான்னு போய் உம்புஎமோ கால் அடிக்கிறான் கீழே, லைக் பிகாஸ் உம்புஎமோ கிக்ட் அவே த பால். ஸோ இவன் வந்து உம்புஎமோ கால் அடிச்சு 2 பேரும் விழுந்துடுறாங்க. நோ பெனல்டி.
லைக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க பாக்குறவங்க வியூவர்ஸ்டையும் நான் சொல்றேன், உங்களுக்கு ட்விட்டர் லெட்டர்ல தான் வீடியோ கிடைச்சுன்னா பாருங்க, அப்போ தெரியும் எவ்வளவு ஆப்வியஸ்னு. இதை விட ஒரு மோர் ஆப்வியஸ் ஃபவுல் கிடைக்கவே கிடைக்காது. லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 2 நாள் I just think at this point in time they have to stop it. They have to stop it. Now all the PL clubs should stop playing. நாங்க விளையாட மாட்டோம். நீ என்ன பண்ண முடியும்? பிராட்காஸ்டர்லாம் வந்து எஃப்ஐஆர் சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. நான் கொடுத்த காசு திருப்பி கொடு, கேமே விளையாடல, நாங்க எது காசு கட்டணும், கொடுத்த பிராட்காஸ்டிங் காசெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்பான். என்ன பண்ணுவானுங்க எஃப்ஏ? எந்த கிளப்பும் டாப்ல டயர்ல ஆட மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. குவாலிட்டியே இல்ல, ஒரு இது இல்ல. லைக் முன்னாடியாச்சு இந்த விஏஆர்லாம் வரதுக்கு முன்னாடியாச்சும் நீங்க சொல்லலாம் ஆன் ஃபீல்ட் எரர். இப்போ கூட நான் வந்து அந்த ஆன் ஃபீல்ட் ரெஃபரீஸை நான் பிளேமே பண்ண மாட்டேன். பிகாஸ் தே ஹவ் செட் ஓகே எனக்கு ஆஃப் சைடுன்னு தோணுது, நான் ஆஃப் சைடு கொடுக்குறேன். அவங்கள நான் பிளேமே பண்ணல. இந்த விஏஆர்ல உட்காந்துட்டு இருக்கானுங்கல்ல, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணாமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு யூ கேன் டேக் அவே தி ஆன் ஃபீல்ட் லைன் ரெஃபரி. எதுக்கு ஆன் ஃபீல்ட் லைன் ரெஃபரி இனிமேல்? இல்ல அதுதானே இப்போ மத்த அது ஏன் கேக்குறீங்க? மத்த லீக்ல எந்த லீக்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பட் ட்ரையல் பண்றாங்க அந்த செமி ஆட்டோமேட்டிக் ஆஃப் சைடுன்னு. ஆக்சுவலி தே வாண்ட் டு கோ இன்டு ஃபுல் டைம் ஆட்டோமேட்டிக். அது பிரீமியர் லீக்ல வந்து இந்த வருஷம் வோட் பண்ணாங்க whether we want இதுன்னு. பிரீமியர் லீக் வந்து we don't want ன்ட்டாங்க. பிஜிஎம்ஓஎல் தான் we don't want ன்ட்டானுங்க. பிரீமியர் லீக் வேண்டாம்னு சொல்லல. யாரு? அதான் பிஜிஎம்ஓஎல், அவங்க தான். அவனுங்க தான் இல்ல தேவையில்லை, நாங்க எக்ஸ்ட்ரா 3 கேமரா வச்சிருக்கோம். ஆமா. சோ இல்ல அதுதான் எனக்கு புரியவே இல்லை இவங்களுக்கு. அப்படி என்ன சொல்றது, அந்த தமிழ்ல பிரைடுக்கு என்னங்க வார்த்தை? பெருமையா? அது நல்ல விஷயம், அது பெருமை இருந்தா. பட் உங்களுக்கு இல்ல ஓவர் என்ன சொல்றது, அதாவது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படி வச்சுப்போமே. இவங்களுக்கு அப்படி என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ்? பண்ற மிஸ்டேக்ல இவனுக்கு திமிரு கரெக்ட், திமிரு. அப்படி என்ன திமிரு உனக்கு? பண்ற மிஸ்டேக் என்னவோ கேவலமா. நான் தான் இன்னொரு குரூப்ல எழுதியிருந்தேன், சென்னையில நான் ஸ்கூலுக்கு செட்டிநாட் வித்யாசனுக்கு ஃபுட்பால் ஆடி இருக்கேன், அந்த கேம் எல்லாமே இதை விட நல்லா ரெஃபரி பண்ணிருக்கானுங்க. அவ்வளோ I think this is so shady, to be honest. It's just so shady. வேற எதுவுமே கிடையாது. It's just இப்படி கூட தப்பு கண்டிப்பா யாராலையும் பண்ண முடியாது. And okay, when you have the head of PJMOL to be Howard Webb, then you're expecting your expectations itself should be very less. அது நீ வந்து என்ன சொல்றது, உனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருக்க கூடாது. You should just not allow the referee to do anything in the game, to be honest. அவ்வளவுதான். பட் ஆஃப் சைடுக்கு என்ன பண்ண முடியும்? சரி ஃபவுலாச்சு ரெஃபரி கையில கொடுக்க கூடாது, ஓகே அதை ரெஃபரி கையில இருந்து எடுத்துடலாம்னு சொல்லலாம். பட் ஆஃப் சைடுக்கு என்ன சொல்றது? நம்ம இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு தள்ளி இருக்கும் போது நம்ம இன்னுமே சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னா 50-50 போலாம்டா, ரெஃபரி அங்கேயும் தப்பு பண்றதுக்கு தப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இது 10 சென்டிமீட்டர் கேப் இருக்கு. கிளியர் ஆஃப் ஆன் சைடு. இது வேற இதுவே இல்ல, ஒபினியனே இல்ல. அதுதான் சொல்றேன். All the 20 teams, this will never happen. That's the problem. The 20 teams will never get together. The 20 teams should get together and say, for every wrong decision the VAR gives, PGMOL should pay 20,000 euros. எந்த ரெஃபரி பண்ணாலும், எந்த பிளேயர் பண்ணாலும், எந்த மேனேஜர் பண்ணாலும் உடனே ஃபைன் போட்டு வாங்குறாங்கல்ல எஃப்ஏ. ஆமா, அதே மாதிரிதான் எஃப்ஏ அவங்கள்ட்ட இருந்து திருப்பி கொடுக்கணும். இவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவானுங்க, இப்போ இந்த விஏஆர்ல இருந்தவனும் இந்த ரெஃபரி ஆன்ஃபீல்ட் ரெஃபரியா யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க வந்து தேவர் சப்போஸ் டு பி தேர் ஃபார் அந்த ஃபுல்ஹாம் செல்சி அண்ட் இது இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம். அவங்கள எடுத்துட்டாங்க டீம்ல இருந்து. அவ்வளவுதான், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்பானுங்க, திரும்ப. அதான் சொல்றேன், ரெஸ்ட் எடுத்து ஜாலியா வருவானுங்க. தப்பையும் பண்ணிட்டு ரெஸ்ட்டும் எடுத்துட்டு அடுத்த வாரம் ஜாலியா வருவானுங்க. இதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. This will end only when the clubs to get together, which will never happen. That is the problem. This will not end. This will keep continuing. இதுக்குள்ளேயே இந்த டிசிஷன்ல 7 கேம் வீக் ஆயிருக்கு. 7 கேம் வீக்ல the same referee, the same VAR people were in the United versus Wolves game. அந்த ஒன்-ஆன் பெனல்டி. ஆமா, அது கூட absolutely makes no sense. ஆமா. And the other thing was, இதே refereed our game last year. ஆமா, அந்த ராட்ரி செகண்ட் yellow card கொடுக்கவே இல்ல. ஆமா, ஜாட்டா கிட்ட ஃபர்ஸ்ட் yellow card கொடுப்பான், மறுபடியும் கேக்போ புடிச்சு இழுத்து நிப்பாட்டுவான் from a counter. He won't do anything. ஆமா ஆமா, என்னத்த சொல்றது. இல்ல I ட்விட்டர்ல வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. when Klopp voiced out his concern last season against Paul Tierney, when that happened, I think the refereeing governed body took a decision that we are going to go on fully against Liverpool அப்படினு சொல்லி. It just didn't make sense. இன்னொரு பயங்கரமான கான்ட்ரோவர்சி தேரி வந்துச்சு.
வியாழக்கிழமை வந்து தேர் கோயிங் டு ஆல் தீஸ் 3 ஆர் கோயிங் டு அபிஷியேட் இந்த சவுதி ப்ரோ லீக். ஆமா, சோ மேன் சிட்டி வந்து அப்பதான் தோத்து நம்ம கேம் ஆரம்பிக்க போகுது. அதனால இவனுங்க வந்து மேன் சிட்டி சப்போர்ட் பண்ற காரணத்தினால இப்படி பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நான் அவ்வளோ இதுவெல்லாம் போக மாட்டேன். பட் டெஃபினட்டா அந்த ஆன்டி லிவர்பூல் இது டெஃபினட்டா அந்த பாலிட்டி அனி மேக் சென்ஸ். ஏன்னா இதே மாதிரி இது வந்து நான் இதுல கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் பாஸ்கெட் பால் பார்ப்பீங்க. என்பிஏல பாஸ்கெட் பால் அப்படிதான். அதாவது ஒரு ரெஃப்ரிக்கு அகேன்ஸ்டா யாராச்சும் ஒரு பிளேயர் பேசினா மற்ற ரெஃப்ரிலாம் அவனுக்கு அகேன்ஸ்டாவே டெசிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் டெஃபினட்டா. பட் வேற என்ன அடுத்தது இந்த அதான் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. லைக் ஐ திங்க் தட் கோல் ஷுட் ஹவ் ஸ்டூட், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அண்ட் தட் வுட் ஹவ் சேஞ்ச் த கேம் கம்ப்ளீட்லி. 10 men 1-0 up. ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ திங்க் தேர் வாஸ் அ குட் சான்ஸ் வி வுட் ஹவ் அட்லீஸ்ட் ட்ரான் த கேம். பட் தேர் வாஸ் அ குட் சான்ஸ் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் அந்த கேம். ஏன்னா டாட்னம் அகேன்ஸ்ட் 10 men were not good at all. And imagine if they were down by a goal. ஆமா ஆமா. அண்ட் அதான் எனிவே. ஸோ என்ன ஸ்கோர் என்ன இருந்துச்சு ஹாஃப் டைம்ல? 1-1 இல்ல 1-1. அதுக்கப்புறம் Matic slept for 1 second and then Richarlison got through with Madison super ball. அது எதுவும் சொல்ல முடியாது. It's a beautiful defense splitting ball இது. Richarlison crossed for Son to score. Fine. Score. ஆமா. And then Gakpo scored to equalize. அது ஓகே. And then he picked up, I don't know அது என்ன இன்ஜுரினா, is out for 3 weeks. I will be back after international break. தெரியல எனக்கு எக்ஸாக்ட்டா. பட் ஸ்கிரீன்ல பார்த்ததுல இருந்து ஐ டோன்ட். நான் இனிஷியலா பார்க்கும்போது என்ன நினைச்சேன், he landed back. அந்த வாலி அடிச்சு லேண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி லேண்ட் ஆனான்னு நினைச்சேன். பட் பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா அதாவது அந்த just before he took the volley itself கொஞ்சம் லிம்ப் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ லைக் ஐ திங்க் இட்ஸ் a muscular injury டைப்ல தான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனிதிங் லைக் சூப்பர் சீரியஸ். ஸோ அதான் ஏதோ 3 weeks out ஆமா, he'll be back after the international break. So essentially he misses only 2 games in the midweek game Europa and weekend against Brighton. அவ்வளவுதான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ சவுண்ட்ஸ் லைக் இதுதான் மஸ்குலர் இன்ஜுரி டைப்ல தான் இட் சவுண்ட்ஸ் லைக். பட் அதான் பட் வெல் டேக்கன் கோல் கேக்போ, அது சொல்லி ஆகணும். லைக் டு ஹேவ் அ வாலி, அந்த ஒரு டர்ன்ல வாலி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் நமக்கே தெரியும், யார் ஃபுட்பால் ஆடி இருந்தாலும் அட் எனி லெவல் அது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அந்த ஒரு ப்ரெசிஷனோட அடிக்கிறது ஐ தாட் இட் வாஸ் a very very well taken goal அது. And then சாலா outrageous pass. எனக்கு டியாஸ் மட்டும் அதுல முடிச்சிருந்தானா வேற லெவல்ல இருந்திருக்கு going into half time. ஆமா, I honestly சொல்லணும்னா I thought he should have finished that. I slide பண்ணும்போது இல்லைங்க that is way too tough. That is way too tough. ஒத்துக்கிறேன். பட் I thought தெரியல எனக்கு என்னோ I thought he ஒரு இல்ல எதுக்கு சொல்றேன்னா he was already stretching. He was completely stretching. அவன் நின்னுட்டு finish பண்றது கிடையாது. எனக்கு வந்து I thought he had a little bit, அதாவது அவன் வந்து he misjudged the path of the ball ன்னு நினைச்சேன். அதனால தான் நினைச்சேன் நான். I thought he could have stretched a little bit more. But anyway it was a good pass and good attempt also. டியாஸையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அது கஷ்டமான ஃபினிஷ் தான் அது. பட் அதான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இந்த ரெண்டாவது ரெட் கார்டு டியோகோ ஜோட்டாது. செகண்ட் ஃபவுல் ஐ திங்க் நீங்களும் அக்ரி பண்ணுவீங்க, தட் இஸ் a yellow card. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் உடோகி வந்து அவனாவே காத்துல தடுக்கி விழுந்தானா என்ன பண்ணா? எனக்கு அதை பார்க்கும்போது தெரிஞ்சது இதுக்கு எதுக்குடா yellow card. அவனே அவன் கால் அடிச்சுடா உழுவுறானே. ஜோட்டா ப்ரொடெஸ்ட் பண்ணல. அப்பதான் நான் ஒருவேளை இவன் தான் ட்ரிப் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தா அந்த எல்லோ சேர்த்து அப்போ இன்னொரு எல்லோவும் கொடுத்துருப்பான் அப்படின்னு. ஆமா ஆமா அது ஒண்ணு. பட் எனக்கு என்னன்னாக்கா இது வந்து கேரி நெவல் தான் இது இந்த பாயிண்ட் கொண்டுதான். அதுக்கு முன்னாடி ஜோட்டா had made a yellow worthy foul near the Spurs box. அதை வந்து அட்வான்டேஜ்னு ப்ளே பண்ணி விட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் லைக் within a few seconds இந்த ஃபவுல் நடந்தது. I think he was brain dead. He is coming on as a sub. See, we are trying to win the game there. It was all set for Nunez to come within like 5 minutes apurundu. சொல்லுங்க. It makes absolutely no sense. He wasn't even in the game, Jota. எனக்கு புரியல. He wasn't even concentrating on the game. And sometimes it's just too frustrating. 22 seconds முன்னாடி yellow card வாங்கிருக்கடா. நீ பால விட்டுட்டே தெரியுது. Just let him run. There are so many people behind. அவங்க பாத்துப்பாங்க. கிறுக்குத்தனமா எதுக்கு டைவ் பண்ண 22 செகண்ட்ஸ் முன்னாடி வாங்கிருக்கடா yellow card அப்படின்னு.
ஆமா இல்ல ஐ திங்க் அது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த எல்லோ கார்டு மேல ஃப்ரஸ்ட்ரேஷனா, அதாவது நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கு எல்லோ கிடைச்சிருக்குங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனா, இல்ல லைக் ஜஸ்ட் பிஃபோர் தட் ஃபால் அவனை வந்து ஒரு 4 பேர் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க பாலுக்காக, அதுல ஃப்ரஸ்ட்ரேஷனா என்னத்தினால அது பண்ணான்னு எனக்கு தெரியல. பட் லைக் திஸ் இஸ் வாட் தீஸ் ஆர் த மூமெண்ட்ஸ் தட் மேக் த டிஃபரன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த கேம்ல வந்து ஐ தாட் ஈவன் வித் 9 men டாட்னம் வந்து இந்த மாதிரி ஒரு லக்கி கோல் இல்லைன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் தீஸ் ஆர் த மூமெண்ட்ஸ் தட் மேக் த டிஃபரன்ஸ். அதாவது இப்போ ஒரு பெரிய டீம் சப்போஸ் இஃப் தி சேம் சிச்சுவேஷன் வாஸ் அகைன்ஸ்ட் சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 1-1 டிரால இருக்கோம், நம்ம we are with 10 men நாக்க this would have cost us massively. வந்து ஜோட்டா இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மோமெண்ட் ஆஃப் ரேஜ்ல வந்து பயங்கரமான சேலஞ்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சானா, மேன் சிட்டி வந்து சரிடா நீ 9 மென்னுக்கு போ, நான் ஒரு 9 கோல் போட்டுக்கிறேன்ருவான். இல்ல ஐ திங்க் ஐ பெக் டு டிஃபர் தேர். சே ஐ ஃபீல் we were so well organized. 9 men போயிருந்தாலும் டாட்னம் couldn't even get into our penalty area. ஆமா. And even if it was City, that's what I'm telling. Even if it is City, I think they would have not struggled as much as Tottenham did. But it wouldn't have been easy. We just went to a back five with a front three. Literally நான் எங்கேயும் போக மாட்டோம், நீ வாரன்னா வாடா, நான் எங்கேயும் நவர மாட்டேன்டா அப்படின்னு இருந்துச்சு. இட் வாஸ் சோ டிஃபரெண்ட் ஃப்ரம் கிளாப். நான் பார்த்ததே இல்ல, ஐயோ இப்படியெல்லாம் நீ பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லி. வேற வழி இல்ல, 9 பேரை வச்சுட்டு கிளாப்பும் என்னதான் பண்ண முடியும். வழி இல்ல. And it was அந்த கிராஸ் வந்து எனக்கு அது பட்டு உள்ள போகும்போது ஷூட் அப்படின்னு தான் இருந்துச்சு. எனக்கு வேற உண்மையா எனக்கு வேற என்ன ஃபீல் பண்றேன்னே தெரியல. ஐ மீன் எனக்கு வந்து சரி இன்னைக்கு நம்ம தோக்கணும்னு இருந்திருக்குது, எல்லாமே நம்மளுக்கு எதிர்த்து போகணும்னு இருந்திருக்குது, ஃபைன் எல்லாமே ஒரே கேம்ல நடந்துச்சு, இட்ஸ் குட். இவனுங்க எல்லாம் இதோட வெறியா வருவானுங்க திரும்பி. பிகாஸ் we know we've always had these flash points in all the good seasons that we'd had. And that previous Tottenham 4-1 game, it changed our entire Klopp era. And then something else happened, which and the disappointment of not winning the PL and the CL. Next year we won that PL, we won the CL. PL மறுபடி தோத்தோம் அந்த சீசன். அப்புறம் we went on to win the PL. அதுக்கப்புறம் எந்த ஃபிளாஷ் பாயிண்ட்டும் இல்ல 2019 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சோம்ல, 2018 ஃபைனல்ஸ் ரியல் மேட்ரிட் கூட. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன், அதுல PL-ம் போச்சு CL-ம் போச்சு. ஆமா அந்த சீசன். அடுத்த சீசன் வந்து we won the CL, we dropped the PL செகண்ட் முடிச்சோமா இல்ல அதுக்கு முன்னாடி முடிச்சோமா? செகண்ட் முடிச்சோம். And then we came back to take the PL. எனக்கு அதுக்கப்புறம் there was never a flash point. There was nothing like this. ஒரு பாயிண்ட் that would say okay இவனுங்க they have to wake up, they have to performங்கிற அந்த ஒரு பாயிண்டே வரவே இல்ல. ஆமா. And we ultimately won the Carabao, we won the FA Cup. But there were no points in wherein we went through this. So அதனால I feel now is the point. I think every player gets it. I think McAllister கூட இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு it will never happen if we play against 12 men என்னமோ சொன்னார்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரொமேரோ பெரிய லாடு மாதிரி go home and cry அப்படின்னு என்னமோ சொல்லியிருந்தான். அது ரொமேரோட போஸ்ட்ல போய் மெக்காலிஸ்டர் நல்லா கேக்கு பயங்கரமா போய் கமெண்ட் அடிச்சான். ஆமா. அதனால வந்து கேம் வந்து நிறைய பேர்ட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. வெர்ஜில் வான் டைக் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. வெர்ஜில் ஆலிசன் எல்லாருமே லைக் வெர்ஜில் ஆலிசன் பேசினாங்க. அலெக்சஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இது பண்ணா. நம்ம நுனியஸ் வேற ஆட்டா போட்டான். ஐயோ ஃபைனல்ஸ்க்கு அப்புறம் ட்விட்டர்ல பாத்தீங்களான்னு தெரியல, போய் பிப்ப கழட்டிட்டு ஃபேன்ஸ் ரைல் அப் பண்ணிட்டு No, it was again. I knew when Nunez was getting ready. இனிமேல் தான்டா சம்பவம் அப்படின்னு. I think Jota blew it. Jota was mad. He blew it. He just blew it. He blew our chance, to be honest. He just blew it. And he should take full responsibility for this. ஆமா. பட் அதான் அதர் தென் தட் மேட்டிப்போட ஓன் கோல் அது எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் தட் இஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆக்சுவலி லெட் மீ ரீட் சோ மெனி இன்ஸ்டன்சஸ். நான் இதை வந்து எடுத்து வச்சிருந்தேன் இந்த கேம்ல ஃபுல்லா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. லிட்டரலி தேர் வாஸ் இத்தனை இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து டேய் ஒரு கேம்ல அதுவும் ஒரு கேம்ல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட்லி Curtis Jones gets sent off for a harsh red card. Still image will obviously make it look worse. அது கண்டிப்பா அது கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி மேக் ஷோ த பிளே ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ அரைவ் அட் தி கன்க்ளூஷன். நீ கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ணி அந்த போட்டோ முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்து போய் ப்ளே பண்ற. வாட்ஸ் தி பாயிண்ட்? ஆமா, அதுல நீ ஆன் ஃபீல்ட் ரெஃபரியை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவன் பாக்குற ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து பயங்கரமா இருக்கு. ஆமா,
ரெண்டாவது, minutes later Liverpool take the lead but it's wrongly disallowed for offside. VAR quickly rules it out, doesn't use the lines to check. Salah flagged for a foul on Bissouma for basically nothing. அது நோட் பண்ணீங்களான்னு தெரியல. Salah against Bissouma 1-on-1, Salah won it. Bissouma சுத்தி கீழ விழுந்துருவான். If Salah crossed it, it was free for Diaz to finish it. ஆமா தெரியும் நீங்க எதை சொல்றீங்க. சம்பந்தமே இல்லாம ஃபவுல் கொடுப்பான். Salah protest பண்ணதுக்கு Salah yellow card. ஆமா. Spurs get a corner when the ball clearly comes off Kulusevski. அதுவும் நான் பார்த்தேன். கிளியரா Kulusevski பட்டு பால் வெளிய போய் இத ராபர்ட்சன் சொல்லுவானே, டேய் அவன் கால்ல பட்டு வெளிய போனதுடா அப்படினு சொல்லி. They get a corner for it. Jota booked because Udogi trips himself. He then stupidly makes a rash decision which gets him a second yellow. Before Jota's second yellow, Udogi asks the ref to give Jota a second yellow. அதுவே ஒரு yellow card offense. அதுவே ஒரு yellow. He should have been given. ஏனா மெக்கானிசத்துல கொடுத்தாங்கல்ல. அதுக்கு கொடுக்க கிடையாது. Robertson and Pete Kravitz were booked for complaining about a foul on Robertson. And the Pedro Porro. Robertson பால பார்த்தா எட்டி குதிப்பான். Pedro Porro Robertson பார்த்துட்டு ஓடி வருவான் உருன்னு. Porro குதிக்க கூட மாட்டான். ஆனா Robertsonக்கு yellow card கிடைக்கும். Robertson Porro பார்க்க கூட மாட்டான். பால பார்த்துட்டே தான் எட்டி குதிப்பான். ஆமா. அதுக்கு அவனுக்கு yellow, Kravitzக்கு yellow. Bissouma gets a yellow card for putting a hand in Wataru Endo's face. அதுவும் நான் பார்த்தேன். Hand in the face என்னது red card. அதுவும் கிடையாது. ஆமா. In general, Simon Hooper அது hand in the face இப்போ கொஞ்சம் lenient ஆயிட்டாங்க ஒரு last few years. So அதனால yellow is I think fair அந்த விஷயத்துல. In general, Simon Hooper made a number of decisions which went against Liverpool's flow in the game. Not being given an advantage when we should have, pulling up players for foul which were incredibly sad. I think the Simon next அதாவது பால் தியர்னி மாதிரி நமக்கு next இந்த Simon Hooper ஆல் தான். ஆமா. And they will keep putting him in our games. நட்டி வருவானுங்க. இல்ல they will keep putting him in our games. அதான் நடக்க போகுது. இல்ல அதான் நானும் சொன்னேன் கரெக்ட். இவங்களே மாத்தி வருவாங்கன்னு. ஆமா. இல்ல வேணே போடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அது சரி. வேற எதுவுமே கிடையாது. Because see PL basically மத்த லீக்ஸ்ல வந்து everything is going on smoothly. ஆனா அந்த லீக்ஸ் பத்தி யாராச்சும் பேசறாங்களா? யாருமே பேசறது இல்ல. ஆமா. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தாதான் பேசுவாங்க. அப்ப இவனுங்க வார ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்தாதான் இவனுங்க பேசப்படுவாங்க. வேற எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா, அதாவது இந்த லீக பத்தி பேசுறது வந்து இட் ஷுட் பி அபவுட் தி டீம்ஸ் அண்ட் தி பிளேயர்ஸ். சரி, ஒரு அதாவது ட்விட்டர்ல வந்து இப்போ சப்போஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு கோல் போட்டான், சப்போஸ்ல இஸ் ட்ரெண்டிங், அதுக்காக யூ ஷுட் பி ட்ரெண்டிங் ஃபார் தி ரைட் ரீசன்ஸ்ம்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்கணும். லைக் ஒரு சோபோஸ்லை ட்ரெண்டிங், ஒரு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ட்ரெண்டிங், ஒரு ஹாவர்ட்ஸ் ட்ரெண்டிங், அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சைமன் ஹூப்பரும் இந்த இங்கிலாந்து பயலும் ட்ரெண்ட் ஆனா என்ன பிரயோஜனம்? அவனுக்கு பிரயோஜனம் அப்பதான் பிஜேஎம்ஓ கம் ஆன் தி ஸ்பாட்லைட். இல்ல பிஜேஎம்ஓ இத பண்ணாங்க, பிஜேஎம்ஓ இத பண்ணாங்க. சரி, தப்பா நடந்தா மட்டும் இவங்களுக்கு என்ன ஆயிரப்போகுது? தட்ஸ் தி திங். they have no, there is no repercussion. ல அவங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. they get suspended for a week. ஓகே, அடுத்த வாரம் நாங்க திரும்பி வந்துருவோம். என்ன ஆக போகுது? ரெஃபரிட்ட இருந்து காசு போக போதா? அவன் சம்பளம் போக போதா? எதுவும் கிடையாது. ஆமா. எனிவே, ஸ்பர்ஸ் 2 லிவர்பூல் 1 அதான் ஃபைனல் ஸ்கோர். ரொம்ப அன்டிசர்வ்டு லாஸ். பிளேயர் ரேட்டிங்ஸ்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் ஆனஸ்டா சொல்லணும்னா ஐ திங்க் எனிவன் ஜோட்டா வந்து ப்ராப்ளி நான் 5ல கொடுப்பேன்ல. ஸோ ப்ராப்ளி I think 0 out of 5 for a substitute to make those two idiotic mistakes வந்து 0 out of 5. நான் இந்த இது வரைக்கும் யாருக்குமே நான் 0 கொடுக்கறத அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க இது பண்ணிருக்க. பட் நீ ஹாஃப் டைம்ல தான் வந்த உடனே நீ இப்போ 10-15 நிமிஷத்துல இந்த மாதிரி கேவலமான மிஸ்டேக் பண்ணனா உனக்கு 0 தான். ஸோ ஜோட்டா 0, பட் அதர் than that everyone வந்து I think 4 or 5 ஈஸியா out of 5. Definitely, especially Alisson for keeping us in the game. ஐயோ, எனக்கு வந்து நினைச்சேன் இந்த கேம் மட்டும் நம்ம டிராப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவனுக்கு ஸ்டாச்சு வைக்கணும்டா ஆன்ஃபீல்டுக்கு வெளியே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை மட்டும் டிராப் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த மேட்டிப்போட ஓன் கோல் உள்ள போட்டோன்னே அந்த பால் எடுத்து ஒரு பஞ்ச் பண்ண போறோம். அது போச்சு ஒரு 10 யார்டு, 10 ரூபா மேல போச்சு அந்த வெறியில பண்ண அந்த பஞ்சு. அது நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. அந்த மேட்டிப் பட்டு உள்ள போனோடனே இவ்வளவு வெறியிலா இருக்கே நீ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஐயோ. ஆமா, இல்ல ஈவன் மேட்டிப் கூட அந்த ஓன் கோல் வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஐ தாட் he had a very good game. எல்லாரும் solid game. everyone had a really good game. எனக்கு வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது. it is just so unfortunate. I just feel Matip shouldn't be let down by this.
It was none of his fault. Yes, he was trying to block the cross. அவ்வளவுதான், வேற எதுவுமே ட்ரை பண்ணல. ஒண்ணுமே இல்ல, இது ஒரு மிஸ் ஹிட். அதாவது கால்ல போடுறதுக்கு பதிலா ஷின்ல பட்டு போயிருக்கு, லைக் அந்த ஏரியால பட்டு போயிருக்கு. சோ ரொம்ப 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 அன்பார்ச்சுனேட் அது. he could have done better, அதுவும் சொல்லலாம். yes you can do betterங்கிறதும் yes it's understandable, but இதெல்லாம் நடக்குற ஒன் ஆர் டூ மிஸ் ஹிட்ஸ் நடக்கிறது தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் லைக் we can't, I just dropped dead. அத நான் பாக்கும்போது டேய் இப்போவா என்னடா அப்படினு இருந்துச்சு எனக்கு. ஐயோ 6 minutes of added timeல 6th minuteலயாடா நடக்கணும் அப்படின்னு. அதான் இல்ல, அதே கோல் வந்து அதான் நானும் நினைச்சேன், அதே கோல் வந்து ஒரு 60th மினிட்ல போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே we were anyway down to 9 men, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு இருந்திருக்கும். But I also thought okay இதேதான் நம்ம டாட்னமுக்கு போன சீசன் பண்ணோம். After Richarlison scored, Jota literally the last kick of the game he scored. Against Newcastle, Fabio Carvalho, last kick of the game, we won the game. Yes, it goes both ways. But I am very glad that we lost yesterday. என்னடா லூசு பாய் மாதிரி பேசுறேன்னு நினைக்கலாம். But if we drew, நம்மளுக்கு மேபி ஒரு மோட்டிவேஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இருக்கும்னு நான் சொல்ல, இருந்திருக்கலாம். So in the considering that everyone is going to be pumped up for the entire season because they know what they are against. And சொல்லவே வேண்டாம், நம்ம தலைவன் வந்து ஞாபகப்படுத்திருப்பாப்ல, டேய் இப்ப தெரியுதா, இப்ப பாத்தியா அப்படின்னு பேசியிருப்பான். அதுல டவுட்டே இல்ல அவளை பத்தி. சோ அதனால வந்து I just feel it's good that we lost so easily, to be honest. And now முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து the mentality of the team is very high. ஆமா it's very high. I have not seen such a Liverpool team, to be honest. 15 yearsல the mentality of this team is really high, sky high. And to have Klopp and news throughout the week la Klopp is thinking whether he wants to sign a new deal அப்படினு கூட பேச்சு போயிட்டு இருக்குது. So rumors இருக்குது. I don't know if it will happen, but there are rumors. வரைக்கும் 2026 வரைக்கும் இல்ல, 6 வரைக்கும் இருக்கு. இந்த சீசனுக்கு அப்புறம் 2 years இருக்கு. But looking at what we are doing now with this Liverpool 2.0, he's thinking about signing a new one அப்படினு பேச்சு. Depends on how in the version of this team goes. If we can compete regularly with Man City na, I think he will sign. I think the only drawback now is Curtis Jones 3 games he'll be missing. இவன் ஒரு கேம் தான் ஜோட்டா. சோ அது பிரச்சனை இல்ல. கர்டிஸ் ஜோன்ஸ் மட்டும் தான் 3 கேம் because he is very important for us. அது ஒண்ணுதான். தயவு செஞ்சு ரெட் கார்டு வாங்காதீங்கடா. கேம தோத்தா கூட பரவாயில்லடா, கடைசியில போய் தோக்கலாம்டா. டே முதல்ல 20 நிமிஷத்துலயே 10 பேருக்கு போயிடுறீங்க, அப்படி எங்கடா அந்த கேம் விளையாடுறது? இல்ல, but I think this opens up a chance Gravenberchக்கு. Yeah, that's true. Or Endo, depending on I think Endo, not Gravenberch is going to get a chance, definitely. And I thought Endo வந்து இந்த கேம் விட்டுருங்க, but last game நம்மளே சொன்னோம் we thought he played really in the second halfல. And speaking of last game வந்து யூரோப்பா லீக், இப்போ அடுத்த கேமும் யூரோப்பா லீக். ஸ்பர்ஸ்க்கு முன்னாடியும் யூரோப்பா லீக், ஸ்பர்ஸ்க்கு அப்புறமும் யூரோப்பா லீக். அதான் ஸ்பர்ஸ்க்கு முன்னாடி கேரபாவ் கப். சாரி கேரபாவ் கப் நான் சொல்றது, அதான் கேரபாவ் கப் தான் சொல்றேன், லெஸ்டருக்கு அகைன்ஸ்டா. ஆமா, இப்போ அடுத்தது வந்து யூரோப்பா லீக். அதான் இந்த யூனியன் செயின்ட் ஜிலோஸ் பெல்ஜியம்ல இருந்து அவங்க வந்து ஆமா ஹோம் கேம். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அவங்க அதாவது லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி சீசன் தான் அவங்க ப்ரோமோட்டே ஆனாங்க. அண்ட் எந்த லீக்? லா லிகா? பெல்ஜியம். ஓகே. ஆமா, I think அதுக்கு முன்னாடி சீசன் தான் ப்ரோமோட்டே ஆனாங்க. லாஸ்ட் சீசன் வந்து they were in a title race till the last day, I think. Wow. ஆமா, I think so. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் இருங்க அவங்களோட ஹிஸ்டரி எடுக்கிறேன். இல்ல யார் ஜெயிச்சா போன சீசன்? ஆல்டர்வைரல்டோட கிளப். இருங்க, அந்த ஒரு உங்களுக்கு தெரியாதா? இருங்க, ஆன்ட்வெர்ப், ராயல் ஆன்ட்வெர்ப்னு, அதாவது 3-way டைட்டில் ஃபைட் பெல்ஜியம்ல ஃபைனல் டேல. கேள்விப்பட்டேன். கடைசி நாள் எல்லாம் மாறிக்கிட்டே இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் கோல் போட்டனால அப்படினு. லாஸ்ட் 10 minutes மாறிட்டே இருந்துச்சு, ஏன்னா எல்லாரும் கோல் போடுறாங்க, ஆப்போனன்ட்ஸ் கோல் போடுறாங்க ஏதோ ஒண்ணு. லாஸ்ட் வந்து ஆன்ட்வெர்ப் டு வின் தி டைட்டில், they have to win the match outright, 2-all draw. டோபி ஆல்டர்வைரல்டோட பாய்ஹுட் கிளப் இது. அதாவது I think it was his first club. அப்புறம் இப்போ ரிட்டையர் ஆக போற சமயத்துல he has come back and joined. அது வந்து he scored a volley from the edge of the box. Correct. பயங்கரமான ஒரு volley அது. Yeah.
and that won them the league அவங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, இவங்க வந்து யூரோப் பட் அதான் ஐ திங்க் இட் ஷுட் பி ஹோப்ஃபுல்லி. எனக்கு என்னன்னாக்க இட்ஸ் a good change of environment. யூரோப் லைக் ஒரு விதத்துல வந்து ஒரு they can play a backup team ஒரு விதத்துல, and referees டிஃபரெண்டா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெஃபரிங் டிஃபரெண்டா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் அப்போனன்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இட்ஸ் a good change of இது. அதாவது இந்த பிரீமியர் லீக் இந்த ஸ்பர்ஸ் கேமுக்கு அப்புறம் ஐ திங்க் it's a good thing. And it's also a home game, so that is also good. Yeah, I think we need this sometimes in the fixtures. This could have been an awful away trip to somewhere. அதெல்லாமும் இருந்திருக்கான வாய்ப்பு இருக்கும்போது it's really good we have a home game. We have a very, என்ன சொல்றது, not, I mean, with all due respect, not a very big club as compared to the other leagues. So அப்படிலாம் பார்க்கும்போது I just feel all these players will be pumped after the international break, especially. அதுக்கு முன்னாடி பிரைட்டன் இருக்கிறாங்க. பிரைட்டன் வேற இப்பதான் அடி வாங்கிட்டு வரானுங்க அவனுங்களும் வில்லாட்ட, and they also play the Europa League anyway. So அதனால the reaction against Brighton needs to be really good. I think home game நினைக்கிறேன். இல்ல பிரைட்டனும் அவே. ஆமா, and that game we have to perform and show Brighton. ஏன்னா அதுலயும் போய் this is so unfortunate, but முதல்ல 11 பேர் வச்சு முடிக்கணும் ஐயோ, கடைசியில ஆர்சனல் டீம் மாதிரி ஆயிருது நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆமா. பட் அதான் இந்த எபிசோடு. ஸோ அதான் ஸ்பர்ஸ் ரிவ்யூ. உங்க தாட்ஸ், உங்க இது ஒப்பீனியன்ஸ்லாம் எழுதுங்க. இந்த கேம்க்கு டெஃபினட்டா நிறைய இருக்கும். எஸ்பெஷலி அந்த கர்டிஸ் ரெட் கார்டு வந்து ஆஃப் சைடு எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் வி ஆர் ஆல் இன் அக்ரிமெண்ட், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. பட் கர்டிஸ் ரெட் கார்டு வந்து ரெட் கார்டா இல்லையான்னு நினைச்சிங்களா, என்ன ஏது, அப்புறம் வேற ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணோமா, லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்ன, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், ரிப்ளை பண்ணுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், 350 தான் இந்த டார்கெட். ஸோ பிரைட்டன் கேமுக்கு முன்னாடி 350 வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் இந்த சீசன் டார்கெட் வந்து 500. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ டோன்ட் நோ, யூரோப்பா லீக் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாமா முடிக்கிறதுக்கு? வேணாங்க, நான் வந்து எப்பவுமே வந்து ஆப்டிமிஸ்டிக்காவே இருக்க மாட்டேன். இந்த டாட்டனம் கேம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தேன். 4-1 வின் அப்படின்னு, அதோடயே முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து எஸ், இந்த கேம் வந்து 2-1 வின், இல்லைன்னா 1-0 டிரா, அப்படியே வச்சுப்போம். எதுக்கு? ஆமா ஆமா, இல்ல நானும் 2-0 வின் தான். ஏன்னா ஐ திங்க் இந்த இமோஷனலி ரொம்ப ஹையா இருந்திருக்கும் அந்த லைக் ஸ்பர்ஸ் கேம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூல் டவுன் கேம் மாதிரி. ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் வின், பட் 2-0 தான் ஸ்கோர் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். கீழே உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் போடுங்க. அதுக்கப்புறம் இது யூரோப்பா லீக் ரிவ்யூ அண்ட் பிரைட்டன் ப்ரீவியூ லேட்டர் ஆன் இந்த வீக் வரும். பட் அதான் என் சைட்ல இருந்து. உங்க சைட்ல இருந்து வேற ஏதாவது சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களை மாதிரி நீங்களும் ரேண்ட் பண்ணிருந்தீங்கன்னா காமெண்ட்ஸ்ல போடுங்க.